உள்ளான மாற்றத்தை தான் தேவன் எப்பொழுதுமே பார்க்கிறாரு. தேவன் நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை அல்ல. என்னுடைய இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். உன்னுடைய வெளிப்புறம் சுத்தமாகும்படி உட்புறத்தை சுத்தமாக்கு. வெளிப்புறத்தை ஒருபோதும் நம்ம சுத்தமாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உள்புறத்தை சுத்தமாக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா வெளியே சுத்தமாயிரும். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்காம நான் தேவனுக்கு எப்படியாவது உகந்தவனா மாறணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலையை செய்யறது. நான் 40 நாள் உபவாசம் இருப்பேன், நான் இந்த டிராக்ஸை நான் இன்னைக்கு போய் கொடுத்துட்டேன்னா கர்த்தர் என் மேல பிரியமா இருப்பாரு, நான் அதை செஞ்சுட்டுன்னா பிரியமா இருப்பாரு. சபையில பாத்தீங்கன்னா நான் சேர் எடுத்து போடுறேன், பாய் எடுத்து போடுறேன், கூட்டுறேன், இசை வாசிக்கிறேன், மைக்கை ரெடி பண்றேன், எல்லாத்தையும் பண்ணும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு திருப்தி வந்துருது. மனசாட்சி பூரணப்படுத்து அங்க இடத்துல திருப்தி ஆயிருது. அப்பா நான் கர்த்தருக்காக எதை செஞ்சிருக்கிறேன், அவர் என்னை அங்கீகரிப்பாரு, நேசிப்பாரு. எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு எது பிடிக்கும் தெரியுங்களா? உங்களுடைய உள்ளான மாற்றம் தான், உங்க இருதயத்தினுடைய நோக்கம் தான். நீங்க ஒரு விஷயத்தை ஏன் செய்யறீங்கிறது தான் முக்கியம். உலகத்துல மதங்கள் இருக்கிறது, எல்லா மதத்திலும் வேலை செய்யறாங்களா இல்லையா? எல்லா மதத்திலையும் அவங்க ஹாலை கூட்டி காய் போடுறது இல்லையா? அவங்க தங்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறது இல்லையா? நம்மை விட இன்னும் அதிகமாக அவர்களால் செய்ய முடியும். அப்ப அந்த தேவர்கள் எல்லாம் உண்மையா இருக்கிறாங்களா? இல்ல. கர்த்தரை தவிர உலகத்துல தேவன் கிடையாது. அப்ப மனுஷன் நினைச்சா எதை வேணாலும் அவன் செய்ய முடியும். அதனால இதையெல்லாம் செய்யறதுனால தேவன் உங்களை அங்கீகரிக்கிறாரு, தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறாரு நம்பிக்காதீங்க. உள்ளான வாழ்க்கையில மாற்றம் வராத வரைக்கும் நீங்க அவருக்காக பாட்டு பாடினாலும் சரி, இசை வாசிச்சாலும் சரி, பெரிய ஊழியங்களை செஞ்சாலும் சரி, இது எதுவுமே தேவனுக்கு முன்பதாக அங்கீகாரம் இல்லை. இதை தெரிஞ்சுக்காம நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க மிகப்பெரிய ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எச்சரிக்கையா இருங்க.